பெரிய பூசணிக்காய் எடுத்துருக்கேன். இந்த பூசணிக்காயை வெட்டிட்டு இது வந்து எங்களோட வீட்டு தேவைக்கு நிறைய, அதனால் இந்த பூசணிக்காயை வெட்டிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சமைக்கக்கூடிய அளவு ரெடி பண்ணி கழுவி பேக் பண்ணி ஃப்ரோசன் பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். எப்போ எனக்கு தேவைப்படுதோ அப்போ எடுத்து நான் ஈஸியாக கறி வைப்பேன். அப்படி தான் மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் எப்பயுமே நான் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்வேன் என்னோடய ஃப்ரீசரில். என்னென்னு சொன்னால் இது வந்து எப்பயுமே போய் கடையில் வேண்டணுமென்ற அவசியம் இல்லை. இருக்கிற நேரம் வீட்டில் எதுவும் இல்லையண்டா கூட டக்குண்டு ஒரு கறி வச்சு சோறு வச்சு ஏதாவது ஒரு வெந்தய குழம்புண்டாலும் வச்சிடுவேன். அந்த மாதிரி நேரங்களில் கண்டிப்பாக இந்த பூசணிக்காய் உதவும். இந்த பூசணிக்காய் வந்து இப்போ ஹலோவின் டே வந்தது. இப்போ போன மாதம் வந்து ஹலோவின் டே வந்தது. அந்த டேயில் நான் வந்து ஒயிட் ரோஸில் சூப்பர் மார்க்கெட்டில் இது வந்து வேண்டினான். 3 பவுண்ட்ஸுக்கு தான் வேண்டினான். நார்மலாக இந்த பூசணிக்காய்ன்ற ஒரு பீஸ் வந்து தமிழ் கடையிலேயே 3 பவுன் இருக்கும். இது வந்து நான் முழு பூசணிக்காயே 1 பவுனுக்கு தான் வேண்டியிருக்கிறேன். இப்போ இதை வெட்டலாம் வாங்க, வெட்டிட்டு கறி வைக்க போகிறேன். பெரிய கத்தி எடுத்து எப்படி வெட்ட போகிறேன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ, சரியான ஹார்டாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்படித்தான் கட் பண்ண ஈஸியாக நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் வெட்டினா இது வெட்டுப்படாது, அவ்வளோ ஹார்டாக இருக்குது. ஐயோ, அதே நேரம் மற்ற பக்கம் போட்டு இழுத்தனன்று சொன்னால் வந்துடுமென்று நினைக்கிறேன். இதுக்கு முதல்ல இந்த மூளை தட்டி எடுக்கணும், சுமகாடாக இருக்குது. ரைட், மூளை வெட்டி எடுத்தாச்சு. இப்போ ஈஸியாக அந்த பக்கத்தில் இருந்து எஸ் மாடியோ அவ்வளோ ஹார்டாக இருக்குதுண்டு. ஐயையோ எப்படி இருக்குதுண்டு. என்னோட ஃபேவரட் பூசணிக்காய். வாவ், இது இந்த சீட்ஸ் எடுத்து நான் அடுத்த வருஷம் முளைக்க போட போகிறேன். சூப்பரான ஒரு பூசணிக்காய். இந்த விதி எடுத்து வச்சாலே pumpkin seeds. இனி இதை துண்டாக்கிட்டு ஐயோடா, குட். பூசணிக்காய் கறி செய்கிறோம். கடுகு, சீரகம், செத்தல் மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு வதக்குறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்குறேன். கழுவின கருவேப்பிலை நான் சேர்த்து இது வதங்கி கொண்டிருக்கே ஒரு 3 உள்ளி எடுத்து, அதாவது பூண்டு, அதையும் கட் பண்ணிட்டு சேர்க்கிறேன். நல்லா வதங்கணும் இல்லை, உங்களுக்கு எந்த அளவு வதங்கினா பிடிக்குமோ அந்த அளவுக்கு வதக்குங்க. ஆனால் நான் நல்லா வதக்க போகிறதில்ல, ஒரு அளவு நெருப்பை குறைச்சி விட்டு ஸ்லோவாக தான் வதக்குறேன். அதுக்கு பிறகு ஃப்ரோசன், அதாவது ஃப்ரீசரில் வெட்டி போட்ட மரவள்ளிக்கிழங்கு, இதை வந்து இனி தண்ணிக்குள்ளே போடக்கூடாது, அப்படியே இந்த தாளித்ததோடு சேர்க்கிறேன். மரவள்ளிக்கிழங்கு, வெட்டி கழுவி வச்ச பூசணிக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உங்களுக்கு விருப்பப்பட்டால் 2 கருவேப்பட்டை 2. அது இந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது மரவள்ளிக்கிழங்குக்கு. உங்களுக்கு விருப்பம் மட்டும் சொன்னால் சேர்த்துக்கொள்ளுங்க. இவ்வளோத்தையும் போட்டு இந்த மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் எந்த அளவுக்கு நிற்குதோ அந்த அளவுக்கு சுடு தண்ணி விட்டு விடுறேன். பச்சை தண்ணி இல்லை, சுடு தண்ணி. சுடு தண்ணியை விட்டுட்டு அடுப்பை நல்லா கூட்டி விட்டு மூடியை போட்டு அவிய விடுவோம். திறந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். வாவ், நல்லா அவியட்டும். ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடலாம்.
மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய். இன்னும் அவியணும். இந்த மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் வந்து ஒரு கொதி அவிஞ்சு நல்லா கொஞ்சம் அவிஞ்சா பிறகு இதுக்குள்ளே மாங்காய் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருந்தேன். மாங்காய் கொஞ்சம் போடுறேன். மாங்காய் வந்து சூப்பராக இருக்கும். மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய்க்கு போட்டு விட்டால் இன்னும் கொஞ்சம் அவியணும். அவியட்டும். இந்த மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய்க்கு ஒரு கொஞ்சம் சீரகம், 1/4 தேக்கரண்டு சீரகம், 4 உள்ளி, 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக மிளகு எடுத்து நல்லா குத்திட்டு பூசணிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு இறக்கும் போது போட்டு இறக்கணும். மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் நல்லா அவிஞ்சிட்டுது. இதுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். 3/4 டீஸ்பூன் உப்பு. இதுக்கு நான் தேங்காய் பால் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் விருப்பம்னு சொன்னால் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டு இப்போ நாங்கள் இடித்து வச்சுருந்த மிளகு சீரகத்தை இதுக்குள்ளே சேர்க்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கினா மரவள்ளிக்கிழங்கு கறி ரெடி.